நம்ம ரைட் அண்ணா? ஆமா ரைட். முடிச்சோம். ரைட், ஓகே ஓகே ரைட். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், வில் டு ஒன் திங், வில் ஸ்டார்ட் செகண்ட் கொரிந்தியன்ஸ். பேக்ரவுண்ட்லாம் வேண்டாம். ஏன் சொல்றேன்னா, ஆஸ் வி ஸ்டடி, நம்ம செகண்ட் கொரிந்தியன்ஸ் படிக்கும் போதே அந்த வேர்சஸ் வில் டாக் அபவுட் த பேக்ரவுண்ட். அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதோடைய கல்ச்சுரல், ரிலீஜியஸ், ஹிஸ்டாரிக்கல், பிலசாபிக்கல், சரியா, அதோடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதனால இதுக்காக ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் செப்பரேட் டைம். பட் ஜென்ரலா செகண்ட் கொரிந்தியன்ஸுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னா அதை நான் கொடுத்துட்டு நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாம், சரியா? ஸோ பேப்டிஸ்ட் அவர் கோஆர்டினேட்டர் இஸ் அவைலபிள் டு டிஸ்பிளே. பட் பிஃபோர் வி see the display, I just want to give a basic introduction about second Corinthians, not a big one, சரியா? ஒரு குயிக் ஒரு நான் பின்னணியை சொல்லிட்டேன்னா, ஏன் செகண்ட் கொரிந்தியன்ஸ் எழுதினாரு, என்ன செகண்ட் கொரிந்தியன்ஸ்ல இருக்குங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஃபேர் ஐடியா உங்களுக்கு நான் கொடுத்துறேன், சரியா? கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புக்குக்கு போகலாம். ஸோ வெல்கம். ரோஸ்மா சிஸ்டர் வாங்க. OCPM. Yes. So, good evening. Good evening, sir. Yes, good evening, good evening. செகண்ட் கொரிந்தியன்ஸ் எடுத்துக்கங்க, எல்லாம் 2 கொரிந்தியர் எடுத்துக்கங்க. இன்னைக்கு நம்ம 2 கொரிந்தியர் தான் பார்க்க போறோம். செகண்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டர் 1 நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஜோமணி ஆரம்பிச்சிருவோமா? நல்ல ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றியுள்ள தோல்மை துதிக்கிறோம். 2025ஆம் வருடம் 2வது மாதத்தை காண உதவி செய்தீர். விசேஷமாக எங்களுடைய கிரேக்க வேத ஆராய்ச்சியிலே 1 கொரிந்தியர் 16 அதிகாரங்களும் முடிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். ஞானம் தந்தீர், பலன் தந்தீர். நன்றியோடுமை துதிக்கிறோம். இப்பொழுதும் 2 கொரிந்தியர் நிருபத்தை நாங்கள் மூல பாஷையில அறிந்து கொள்ள விரும்புகிறோம். எங்களுடைய கண்களை திறந்தரலும், செவிகளை திறந்தரலும், இருதயங்களை திறந்தரலும். ஆண்டவரே, எங்கள் முயற்சி அல்ல, உங்களுடைய உதவி எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எங்க படிப்பையோ அனுபவத்தையோ ஞானத்தையோ நாங்க சார்ந்து நம்பி வரல. நீரே எங்களுக்கு ஞானம், அறிவு. உண்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ள முடியாது. வேத புரட்டர்கள், கள்ள உபதேசக்காரர்கள் நிரம்பி இந்த நாட்களிலே காணப்படும் பொழுது ஆரோக்கியமான உபதேசத்துக்கு நேராக நீர் எங்களை தொடர்ந்து வழிநடத்த முடியாது. உடைய வசனமே சத்தியம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்படியே எங்கள் வாழ்க்கையிலே உண்மையான விடுதலை அனுபவித்து சந்தோஷத்தையும் சமாதானத்தை அனுபவித்து உண்மை அறிவிலே வளர, இன்னும் உமக்காக வாழ, ஓட, உழைக்க இந்த வசனங்கள் எங்களை பலப்படுத்திட்டு ஆண்டவர். ஃபெய்த்ஃபுல்லா அட்டன் பண்ற அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. எவ்வளவு பேர் இந்த குரூப்ல இருக்காங்க, எவ்வளவு பேருக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போனுச்சு. ஆனாலும் இவங்களுடைய இருதயத்துல இது முக்கியம்னு சொல்லி உணர்ந்து உடைய பிள்ளைங்க வராங்கப்பா. உடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வராங்க. அதுக்கேற்ற பலனை நீங்க தரும்படியா நாங்க பிளஸ் பண்ணி ஜெபம் பண்றோம். யாரா இருந்தாலும் சரி, அவங்க கையிட்டு செய்யற காரியங்களை பிளஸ் பண்ணுங்க. இன்னும் உண்மை கிட்டி சேர இந்த வேத ஆராய்ச்சி பயனுள்ளதா இருக்க இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க. இந்த நேரத்தை பிளஸ் பண்ணி கொடுங்க. எங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவரே கோஆர்டினேட்டர் ஜான் தி பேப்டிஸ்ட் நன்றியோடு துதிக்கிறோம். அவருடைய குடும்பத்துக்காக, மனைவிக்காக, ஆண்டவரே 1 வயது பையனுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த குடும்பத்தையே கர்த்தர் பிளஸ் பண்ணுங்கப்பா. எங்களுக்கு திரைமறைவா இருந்து ஜெபத்திலும் பொருளுதவினாலும் தாங்குகிற அருமையான உடைய பிள்ளைகளுக்காய் நன்றியப்பா. அதற்கேற்ற பலனையும் தாங்கப்பா. தொடர்ந்து எங்களுடைய
மாதாந்திர தேவைகளையும் ஆன்லைன் நீட்ஸ் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. உண்மையை நம்பி இருக்கு இயேசுனால நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க, ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துறேன். சரியா? அண்ணா பாலசுப்ரமணிய அண்ணா ஃப்ரம் திருநெல்வேலி, வெல்கம். அண்ட் சிஸ்டர் கேரலின், எஸ் வெல்கம். கேரலின் இஸ் ஃப்ரம், கேன் இன்ட்ரடியூஸ் மா கேரலின்? கேரலின் எங்கேருந்து வரீங்க? கேன் யூ ஜஸ்ட் உங்க பத்தி கேரலின், கேன் யூ கம் டு த ஸ்கிரீன்? உங்களை ஜஸ்ட் கேன் ஐ சி யூ? தெரியல எந்த கேரளின்னு எனக்கு தெரியல. வர முடியுமாமா? இல்லைன்னா நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. வேற ஜெர்லினோட அம்மா பேசு. ஓ ரைட் ரைட் ரைட். ஓகே ஓகே ரைட். தேங்க்யூமா தேங்க்யூ தேங்க்யூ. ஆல் சயின்ஸ் சர்ச். ஓகேமா தேங்க்யூமா தேங்க்யூமா தேங்க்யூ. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஜெர்லின் அம்மானாலே ஆல் சயின்ஸ் சர்ச் தான் தெரியும். தேங்க்யூ. ஓகே வாங்க ஃபெமினா, ரேச்சல், வெல்கம் வெல்கம். வாங்க. அப்பாடா, காணாம போன ஆடு கிடைச்சிருச்சுப்பா. வாங்க வாங்க, வெல்கம். ரைட், ஓகே, தேங்க்யூ. நடுவ குறிச்சு. ரைட், ஓகே, தேங்க்யூ. செகண்ட் கொரிந்தியன்ஸ் ஏன் எழுதுறாரு? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த 2 கொரிந்தியர் ஆக்சுவலா 2வது நிருபம் கிடையாது, 4வது நிருபம். சரிங்களா? இது 4வது நிருபம், 4th கொரிந்தியன்ஸ். ஆக்சுவலா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 1 கொரிந்தியரும் 3 கொரிந்தியரும் காணாம போச்சு. நம்மள்ட்ட இருக்கிறது 2ம் 4ம். சரியா? இப்ப இதை செகண்ட் கொரிந்தியன்ஸ்ல செட் பண்ணியிருக்காங்க. இதை ஏன் எழுதுறாருன்னா, பவுலுடைய அப்போஸ்தல அழைப்ப, ஊழியத்தை கொரிந்து விசுவாசிகள் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. Paul's apostleship was doubted and questioned by some of the Corinthian believers. இதுதான் எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஏங்க, வளர்த்து விட்டது பாலுங்க, ஏறி வந்த ஏனியை எட்டி உதைக்கிறன்னு கேள்விப்படுறீங்கல்ல, உண்ட வீட்டுக்கு 2 பண்றது கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, ட்ரெச்சரின்னு ஒரு வேர்டு தெரியும் இங்கிலீஷ்ல, துரோகம். யாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் தான், ஆவிக்குரிய வரங்களை பெற்றவங்க தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த மனுஷனையும், யாரா இருந்தாலும் சரி, சங்கீதக்காரன் சொல்றாரு, எந்த மனுஷனும் பொய் என் மனக்கலக்கத்துல சொன்னேன். அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்க, ஆண்டவரை மாத்திரம் நம்பி சார்ந்து வாழணும், மற்றவங்களை உதவி பண்ண தேவைதான். ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ் அப்போஸ்டல்ஷிப். சரிங்களா? அதனால பவுலால அதை தாங்க முடியல. என்னடா, நான் வளர்த்தவங்க என்னையே டவுட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இது 1 கொரிந்தியர்லயும் நம்ம பார்க்கலாம், இதோடைய தாக்கம் இருக்கும். சரியா? ஸோ 1 கொரிந்தியர்லயும் லைட்டா இருக்கும். அவருடைய அப்போஸ்தல ஊழியத்தை டவுட் பண்ணதுனால அவர் கேட்கிற கேள்வி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எங்க யாராவது வாசிங்க, 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 1வது வசனம். 1 Corinthians chapter 9 verse 1 யாராவது வாசிங்க தமிழ்ல. நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா, நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா, கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாய் இருக்கிறீர்கள் அல்லவா? 4க்கும் ஆன்சர் என்ன தெரியுமா? எஸ். அஃபர்மேட்டிவ் எஸ். ஆமா, நம்ம என்னோட அப்பாசல் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் புதுசா வந்தவங்க சொல்றேன், இந்த கேள்வியிலேயே தெரியுது யாரா சொன்னது நான் அப்போஸ்தலன் இல்லைன்னு. am I not an apostle? Answer is yes, I am an apostle. am I not free? சுயாதீனம்ங்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை ஃப்ரீங்க. ஏன் எனக்கு சுதந்திர விடுதலை இல்லை? am I not free? yes, I am free. have I not seen Jesus Christ? ஏங்க தமஸ்குல இயேசுவை சந்திச்சவங்க, சரிங்களா? have I not seen? அப்போஸ்தலனா இயேசுவை பார்த்திருக்கணும், நான் பார்த்தேன். இன்னொன்னு, நீங்க என்னோட ஹேண்டி ஒர்க்குப்பா, என்னாலதான் ஆண்டவருக்குள்ளே நீங்க வந்தீங்க. நீங்க ஏன் கிரியைன்னு என்ன அர்த்தம்னா, பிகாஸ் ஆஃப் மீ யூ கேம் டு நோ ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ புரியுதுங்களா? ஒரு ரீசன். 2வது ரீசன் என்ன, ஏன் செகண்ட் கொரிந்தியன்ஸ் எழுதுறாருன்னா, 2வது ரீசன் நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், பால்ஸ் அப்போஸ்டல்ஷிப் இஸ் டவுட்டட். சரியா? அப்போஸ்தல ஊழியத்தை சந்தேகப்பட்டாங்க, கேள்வி கேட்டாங்க. எழுதுங்க ப்ளீஸ். 2வது ரீசன் என்னன்னா, உண்மையான ஊழியக்காரன்னா அவனுக்கு என்ன தகுதி இருக்கணும், என்ன குணங்கள் இருக்கணும். ஏன் அந்த காலத்துல ஊழியக்காரவங்கன்னு பேர் சொல்லி நல்ல வாயில வடை சுடுறவங்க இருந்தாங்க, நல்லா பேசுவாங்க, எலாக்வென்ட் ஸ்பீக்கர்ஸ்.
பிலாசபர்ஸ், ஐட்டினரி ஆட்கள் இருந்தாங்க. இவர் மாதிரியே விசிட் பண்றவங்களா இருந்தாங்க. ஏன்னா கோரிந்த் வந்து ஃபேமஸான சிட்டில ட்ரேட் அண்ட் காமர்ஸ்க்கு பிசினஸ் பேர் போன இடம். ஏன்னா போர்ட், சீ போர்ட் இருந்த இடம். சரியா? ஸோ அதனால கப்பல் துறைமுகம் இருந்ததுனால நல்ல பயங்கர. அப்ப ரெண்டாவது ரீசன் என்னன்னா, ஊழியக்காரவங்கன்னு பேர் சொல்லிட்டு சுத்துறவங்க குணங்கள் எப்படி இருக்கு? உண்மையான ஆண்டவருடைய அப்போஸ்தலனா இல்ல ஆண்டவருடைய ஊழியக்காரனா அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? சரிங்களா? அப்ப என்ன எழுதியாகணும்? தன்னை பத்தி தான் எழுதணும். ஏன்னா பவுல் ஊழியக்காரன் அப்போஸ்தலன் தானே. அப்ப 2 கொரிந்தியன்ஸ் எழுதிங்க. இஸ் an autobiography of apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆட்டோபயோகிராஃபி தான் 2 கொரிந்தியன்ஸ். யாராவது பவுலை நல்லா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா 2 கொரிந்தியரை கம்ப்ளீட்டா படிச்சீங்கன்னா மனுஷன் தன் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களை, அப்பா உபத்திரவங்களை, துன்பங்களை பயங்கரமா விலக்கி எழுது. அதெல்லாம் படிச்சாலே நமக்கு ஷாக்கிங்கா இருக்கும். இன்னொன்னு, இப்படி எல்லாம் ஊழியக்காரவங்க இன்னைக்கு இருக்காங்களான்னு கேள்வி கேட்டீங்கன்னா ஐம் சாரி. எல்லாம் சோகம், செல்வம், சொர்க்கம் இப்படிதான். இவர் பட்ட பாடுகளை எழுதுவார் பாருங்க 2 கொரிந்தியன்ஸ். ரொம்ப மோசமா இருக்கும். அதை நம்ம வரும்போது படிக்கணும். சரியா? வேணா இப்ப நோட் பண்ணிக்கிறீங்களா? பண்ணுங்க. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23ல இருந்து. சரியா? 23ல இருந்து அந்த சாப்டர் 33 வரைக்கும். 23ல பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கிறப்ப அவர்கள்லாம் கிறிஸ்டின் ஊழியக்காரரை, நானும் அதை விட அதிகமான ஊழியக்காரன். இந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்க பாருங்க, நான் அதை விட அதிகம். சரியா? என்ன எழுதுறாரு பாருங்க. பிரயாசப்பட்டவங்க இல்ல. 2 கொரிந்தியர் 11 ஓகே 23. நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். அப்பா, அதிகமாய் அடிப்பட்டவன். அடி வெளுத்து வாங்கியிருக்காங்க. யார? பவுல. செத்துட்டான்னு சொல்லி தெருவுல போட்டு போயிட்டாங்க. தெரியுமில்ல? அப்போஸ்தலர் பாத்தீங்கன்னா செத்துட்டான்னு போட்டு போயிட்டாங்க. அந்த வார்த்தை பாருங்க. அநேகம் தரம், 1-2 தடவை இல்லை, அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். ஐம் சாரிங்க, நான் ஊழியக்காரரை பத்தி பேசலாம், தப்பா நினைக்காதீங்க. யாராவது ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்ல முடியுமா? மரண அவதி ஒரு தடவை இல்லை. ஆல்மோஸ்ட் ஹி வாஸ் க்ளோஸ் டு டெத்ங்கிற ஐசியூ, இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடியை பாருங்க. யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 5 × 40 போட்டு அதுல 5 கம்மி பண்ணிருக்கேன். கவனிச்சீங்களா? 195 சவுக்கு அடி விழுந்து. சரி, இதை எக்ஸ்பிளைன் பண்ண வரும்ல, அது வரும்போது பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க படிங்க. இத வந்து படிச்சாங்கன்னு வச்சுக்கீங்களேன், எங்க யார் இந்த ஊழியக்காரன் சுத்துறீங்களா, அவங்க படிச்சாங்கன்னா தொலைஞ்சாங்க. உண்மையான ஊழியக்காரன் தான் யாருன்னு சொல்லி தான் வாழ்க்கையை அப்படியே பிட்டு எக்ஸ்போஸ் பண்ணி எழுதுறதுதாங்க சீக்கிரம். போதுங்களாங்க? இது போதும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அதனால 2 காரியத்தை ஞாபகம் வச்சுங்க. 1, தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தை டவுட் பண்ணதுனால எழுதுறாரு. 2வது, உண்மையான அப்போஸ்தலன்னா யார், ஊழியக்காரனா யாருன்னு சொல்லி தன் வாழ்க்கையை அப்படியே தன்னுடைய அழைப்பையும் ஊழியத்தையும் அனுபவத்தை எழுதுறாருங்க. சரியா? பிலாசபிக்கல் தாட்ஸை விட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியுமா இஸ் பவர்ஃபுல். தெரியுமா? என்னதான் நான் தத்துவத்தெல்லாம் எடுத்து அடிச்சு பயங்கரமா பேசினாலும் என் வாழ்க்கையிலேருந்து நான் அனுபவிச்ச அந்த அனுபவத்தை சொல்றேன் பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற பவர் வேற எதுவும் இல்லைங்க. ஏன்னா பீப்புள் சி அவர் லைஃப். என்ன வாய்க்கிலே பேசுன அவன் எப்படி நம்ம லைஃப். அதனாலதான் உங்களுடைய பைபிள் ஸ்டடியில மெசேஜஸ் எல்லாம் உங்க வாழ்க்கையும் சேர்த்து பவர்ஃபுல்லா. சரியா? ஓகேவா? போயிடலாமா? தேங்க்யூ. எனி கொஸ்டின்ஸ் யாராவது கேட்கணும்னு விரும்புறீங்களா? இதுதான் பின்னணி. சும்மா ஜஸ்ட் பின்னணி சொல்லியிருக்கோம், ரொம்ப டீடைலா போல. Anybody wants to ask any question regarding 2 Corinthians உடைய ஏதாவது பேக்ரவுண்ட் சொன்னீங்கன்னா நான் வேணா ஹெல்ப் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்து நேரா 1 Corinthians 1st chapter போலாம். இன்னைக்கு எத்தனை வசனங்கள் முடிக்க முடியுமோ 8 மணிக்குள்ள நம்ம முடிக்கலாம். சரிங்களா? ரைட். ஹோப் ஐ எம் கிளியர் நினைக்கிறேன் நான் சொன்னது. சரியா? ரைட், ஓகே. பேப்டிஸ்ட், ஐ திங்க் யூ கேன் ஷோ த இன்டெலிஜியர். நம்ம நேரா போயிடலாம். இன்டெலிஜியர் காட்டுப்பா.
2 Corinthians chapter 1 verse 1. Paulos, Apostolos, கிறிஸ்து, ஈசு. இந்த 4 வார்த்தை முக்கியமான வார்த்தை. பாலாஸ், அப்படியே கிரீக் என்டே கத்துங்க ஈஸியா. ஓகே, நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றேன் பாருங்க. பவுலாஸ், பவுலாஸ், அப்போஸ்டலாஸ், கிறிஸ்து, ஈசு. பவுலுடைய கிரீக் நேம் வந்து பாலாஸ். அந்த ஆஸ்ல முடியுதுல, ஆஸ் வந்து மேஸ்குலைன். சரியா? ஸோ பால் வந்து மேன், மேஸ்குலைன். கேனு முடிஞ்சா ஃபெமினைன். சரியா? பாலாஸ், பால். அப்ப பவுலுடைய கிரீக் நேம் வந்து பாலாஸ். இததான் கேரளால வச்சிருப்பாங்க. பவுலோஸ், பவுலோஸ்னு கேரளா வச்சிருப்பாங்க பேரு. இந்த கிரீக் வேர்டு எடுத்து அப்படியே அவங்க வச்சுக்கிட்டாங்க, பவுலோஸ்ன்னு சொல்லி. ஆனா இது பால். ஓகேவா? அடுத்தது அப்போஸ்டலாஸ், அப்போஸ்டலாஸ். ஓகே, பேப்டைஸ்ட் ப்ளீஸ் ஸ்கிரீனை காணும், கொஞ்சம் காட்டுங்க. அப்போஸ்டலாஸ், ஏன்ட கிரீக் இருக்கிறதுனால நான் வாசிக்கிறேன். அப்போஸ்டலாஸ் அண்ட் அப்பாசல். சரியா? ஸோ அப்பாசல்னா உங்களுக்கு தெரியும், அனுப்பப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்பாசல்னா அனுப்பப்பட்டவன். ஸோ பால் ஆஸ் அன் அப்பாசல். இன்னொன்று, யாருடைய அப்பாசல் எழுதுறாரு? அதுதான் கிறிஸ்து, ஈசு அப்படிங்கிற வேர்டு வருது. சரியா? கிறிஸ்து, ஈசு. அந்த ஊல முடியுது. முடிஞ்சா என்ன அர்த்தம்னா ஜெனட்டிவ். ஜெனட்டிவ்னா என்ன அர்த்தம்னா பொசஷன். அப்ப நான் யாருக்கு அப்போஸ்தலன்? சபைக்கு இல்லை, எனக்கு இல்லை, மற்றவங்களுக்கு இல்லை. நான் யாருக்கு அப்போஸ்தலன் தெரியுமா? கிறிஸ்து இயேசுவுக்கு. அந்த ஊங்கிற வார்த்தை எம்பசைஸ் வந்து 2 ஊ இருக்கு பாருங்க. கவனிச்சீங்களா? அதுல 2 ஊ இருக்கு பாருங்க. கிறிஸ்து, ஈசு. சரியா? அப்படி வந்தாலே என்ன அர்த்தம்னா, நான் வந்து இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலன். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவாலே அழைக்கப்பட்டவன். எழுதுங்க, அனுப்பப்பட்டவன். சரியா? ஐ எம் கால்ட் பை கிரைஸ்ட் ஜீசஸ். 2 பேர் யூஸ் பண்றாரு பாருங்க, கிறிஸ்து, ஈசு. ஐ எம் கால்ட் அண்ட் ஐ எம் கமிஷன்ட். எழுதிங்க, ஐ எம் கால்ட் அண்ட் கமிஷன்ட். கமிஷன்ட்னா சென்ட். ஓகே, பை ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன்னா இது கிரீக்கோடைய கிராமரை தான் சொல்லுது. சரி, எப்படி? டயா டெலேமெட்டாஸ், பை த வில் ஆஃப் காட். ஆகா, ஏங்க காட் த ஃபாதர் வந்துட்டாருங்க, ஜீசஸ் த சன் வந்துட்டாருங்க. பாத்தீங்களா? ஆஃப், பை, ப்ரிபோசிஷன் ரொம்ப முக்கியங்க. கிராமர் படிச்சவங்களுக்கு தெரியும். சரியா? இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். ஓகே, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நான் அப்போஸ்தலன். இப்ப புரியுதா? பை த வில் ஆஃப் காட். அதுதான் டயா டெலேமெட்டாஸ் தியூ. இந்த ஊன் முடியுது பாத்தீங்களா? கவனிச்சீங்களா? கிறிஸ்து, ஈசு, தியூ. இந்த ஊனு முடிஞ்சாலே பிலாங்கிங், சொந்தமானவன். யாருக்கு? கிறிஸ்து இயேசுவுக்கும் பிதாவுடைய சித்தத்துக்கும் சொந்தமானவன். அப்ப நான் பிதாவுடைய சித்தத்தினாலதான் என்னவா இருக்கேன்? அப்பாசலா. இது யாருக்கு தெரியுமா? ப்ளோ, ஹெவி ப்ளோ, அடி யாருக்கு தெரியுமா கொடுக்குறாரு? இந்த ஊழியக்காரங்கிற பேர்ல சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா, சொகுசா. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இன்னைக்கும் இந்த பிரச்சனை இருக்காது, உன் துன்பம் எல்லாம் முடிஞ்சு போகும், துக்க நாட்கள்லாம் முடிஞ்சு போகும். ஓகே, அப்படின்னு எந்த பிரசங்கியாவது சொன்னாங்க, உங்க பாஸ்டர் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. 1 மணி நேரம் துதிச்சா உங்களுக்கு பிரச்சனை வராது, உங்க குடும்ப பிரச்சனை நீங்கணும்னு சொன்னா தயவு செய்து நம்பாதீங்க. திருப்பி திருப்பி சொல்றேன். ஏன்னா என்னுடைய அழைப்பு தெளிவா இருக்கு. யாரோட அழைப்பு? பவுலுடைய அழைப்பு. இயேசு கிறிஸ்துவோட அப்பாசல், அனுப்பப்பட்டவன். 2வது, தேவ சித்தத்தினாலதான் நான் இந்த அப்பாசலனா இருக்கிறேன். சரியா? அப்ப 2 முக்கியம். வில் ஆஃப் காட். சரியா? 1 கமிஷன்ட் பை காட், 2வது வில் ஆஃப் காட். சரியா? இன்னொருத்தர் பவுல் எழுதும்போது கூட யார் இருக்கா? காய் திமத்தியாஸ். ஆஸ்ல முடியுது பாருங்க, மேஸ்குலை. ஓகே, திமத்தியாஸ். திமத்திக்கு கிரீக்ல திமத்தியாஸ். அவனும் என்னோட இருக்கான். இந்த கடிதம் எழுதும்போது தீமோத்தேயு கூட இருக்கிறார். அதனால தீமோத்தேயும் சேர்த்துக்கிறார். தீமோத்தேயை சேர்த்துக்கிறதுனால தீமோத்தேயு ரைட்டர் கிடையாது. இல்லை இல்லை, கூட இருக்கிறதுனால. அவர் யாரு? அடல்பாஸ், ஹோ அடல்பாஸ், பிரதர். சரியா? திமத்தி யாருடைய பிரதர்? அங்க போட்டு பாருங்க, பிரதர் டே. ஓகே, அவர் பிரதர் டே எக்லீசியா டு தியோ. ஓகே, நம்முடைய சகோதரர். சரியா? சோ
பிரதர் யாருக்கு? எக்லீசியா, என்னுடைய பிரதர் இல்ல, டு த சர்ச். ஓகே, டு த சர்ச் ஆஃப் காட். சோ தேவனுடைய சபைக்கு, எக்லீசியான சர்ச் ஆஃப் காட். ஓகே, அப்ப சபை யாருக்கு சொந்தம்? ட்ரூத்தியோனா தேவனுக்கு சொந்தம், பாஸ்டருக்கு சொந்தம் கிடையாது. நல்லா கவனிங்க. சபை எந்த பாஸ்டருக்கும் எந்த ஆர்கனைசேஷனுக்கும் கிடையாது, எந்த டினாமினேஷனுக்கும் சபை சொந்தம் கிடையாது. அங்க பாத்தீங்களா, எக்லீசியா ட்ரூத்தியோன்னு போட்டிருக்கு, திருப்பி ஊ வருது பாருங்க. ஊ வந்தாலே பொசஷன். அப்ப சர்ச் இஸ் ஆஃப் காட், சர்ச் இஸ் நாட் ஆஃப் பாஸ்டர். இல்ல, அப்ப நானும் தீமோத்தேயும் சரியா சகோதரரும் தேவனுடைய சபைக்கு சொந்தமானவர்கள். சரியா, டு த சர்ச் ஆஃப் காட். இந்த சபை எங்க இருக்கு? ஊசே பீயிங், அந்த இருக்குங்கிறதுக்கு தான் ஊசே. எங்க இருக்கு? என் கொரிந்தோ, இதுதான் இடத்தோட பேரு. அந்த என்னன்னு வந்தாலே எழுதிக்கங்க, லொகேட்டிவ், லொகேஷன். கூகுள் மேப்ல லொகேஷன் போடுறீங்களா, அந்த என்னன்னு எப்ப வந்தாலுமே லொகேட்டிவ். அது ப்ரிபோசிஷன் கீழே போட்டிருப்பாருங்க, ப்ரெப்னு போட்டிருக்கல, ப்ரெப்னு போட்டா ப்ரிபோசிஷன். இன் கொரிந்த், அப்ப கொரிந்து அப்படிங்கிற பட்டணத்துல லொகேட் ஆகியிருக்கிற சபை, தேவனுடைய சபைக்கு. ஓகே, சோ அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன், தேவனுடைய சபைக்கு. அதுக்கு மாத்திரம் இல்ல, வித், சுன்னுனா வித், டாய்ஸ். இன்னும் யார் யார் இருக்கா? அடுத்ததை காட்டுங்க, பேப்டிஸ்ட் அடுத்தது போங்க. சுன், டாய்ஸ், ஹகியாஸ், பாசின். எல்லா பரிசுத்தவான்களுக்கும், பாசின்னா எல்லா, ஆள், சகல. அகியாஸ்னா பரிசுத்தவான்கள். ஓகே, எல்லா பரிசுத்தவான்களா யாரும் இல்லைங்க, பிலீவர்ஸ்ங்க. சரியா, பிலீவர்ஸ். இவங்க எங்க இருக்காங்க? கொரிந்துல இருக்கிற பிலீவர்ஸ், அவங்களோட சேர்ந்து இருக்கிற யாரு? டாய்ஸ், ஊசின், பீயிங், என், இன். இவங்க எங்க இருக்காங்க? லொகேட் ஆகிருக்காங்க அக்காயா. ஹோலே, ஹோலேனா பாண்டா, ஹோலே எல்லாம் ஆல், ஹோல்னு அர்த்தம். சரியா, ஹோலே ஆல் அக்காயா. அப்ப அகாயா தேசத்திலையும் கொரிந்து பட்டணத்திலையும் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் பவுலும் தீமோத்தேயும் சரியா இவங்க என்ன பண்றாங்க? எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்னாவது வசனம், ரெண்டாவது வசனம், சாரி, ஒன்னாவது வசனம் இதுதான் சொல்லுது. சரியா, சோ அப்ப யாரு ஆத்தர், யாரு ரெசிபியன்ஸ் அப்படிங்கறத ஒன்னாவது வசனத்துல தெளிவா பவுல் சொல்றாரு. பால், an apostle of Christ Jesus by the will of God, and Timothy our brother. இவங்க ரெண்டு பேரும் தான் யாருக்கு இந்த கடிதம் எழுதுறாங்க? டு த சர்ச் ஆஃப் காட் which is located at Corinth. யாரோட இருக்காங்க? பிளஸ் யாருக்கு எழுதுறாங்க? கொரிந்துக்கு மாத்திரம் இல்ல, வித் ஆல் தி saints who are in the whole of Achaia. சரியா, அகாயாவில் இருக்கிறவங்களுக்கும் எழுதுறாங்க. ரெண்டாவது வசனம் முடிச்சிடலாமா? முடிச்சுட்டு யாராவது வாசிங்க தமிழ்ல. சரியா, verse 2 போயிடலாம். இப்ப ஒன்னாவது வசனம் ஆத்தர் ரெசிபியன்ஸை பார்த்தோம், யார் எழுதுறா, யாருக்கு எழுதுறாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி. இப்ப ரெண்டாவது வசனம் கிரீட் பண்றாரு. இப்ப எப்படி நம்ம குட் மார்னிங் எல்லாம் சொல்லி கிரீட் பண்றோம்ல, பிரைஸ் லார்ட்னு சொல்லி, லெட்டர்ல கிரீட் பண்றாரு. ஒண்ணு, கேரிஸ் ஹூமின், ரொம்ப முக்கியங்க இது. கேரிஸ், கிரேஸ், உங்க எல்லாருக்கும் கிருபை. சரியா, உங்களுக்கு கிருபை. காய், அண்ட் இன்னொன்னு என்னது? எய்ரேனே, பீஸ். எங்க இருந்து? ஃப்ரம் காட். அப்ப காரிஸும் சரி, எய்ரேனும் சரி, ரெண்டுமே ஃப்ரம் காடு தான். புரியுதுங்களா? கிருபையும் சமாதானமும் எங்கேருந்து வருது? தேவன் தேர்ந்து. அந்த தேவன் யாரு? பட்ராஸ், ஃபாதர். மட்டேர்னா மதர். சரியா, பட்ராஸ்னா ஃபாதர். இதுல இருந்து வந்ததுதான் பேட்ரியாக்கல், பெட்டர்னல். சரியா, அந்த இங்கிலீஷ் வரலாம். அப்ப ஆஃப் அஸ், நம்முடைய பிதாவாகிய, சரியா, நம்முடைய பிதாவாகிய தேவனால் உங்களுக்கு என்னன்னா கிருபை. அப்ப கிருபையும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருது, சமாதானமும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருது. அவற்றில் மாத்திரம் இல்ல, காயின்னு போடுறாரு. காயினா கனெக்டிங். அண்ட் புரியோ ஈசு கிறிஸ்டோ. ஏங்க, ஜீசஸ் கிரைஸ்டோட பேரை ஃபுல்லா எழுதிருக்காரு. நம்ம ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்றோம், ஜீசஸோட ஃபுல் பேர் பாருங்க, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். புரியோனா, குரியாஸ்னா லார்ட், ஈசு கிறிஸ்து. நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? தியூ, ஊ பாத்தீங்களா? புரியு, ஊ பாத்தீங்களா? ஈசு, ஊ பாத்தீங்களா? கிறிஸ்து என்னங்க பாத்தீங்களா? எல்லாம் ஊ ஊ. ஏங்க, அவங்களுக்கு சொந்தமானதுங்க எது? கிருபை, சமாதானம். யாருக்கு யாருக்கு சொந்தமானது?
அப்பாட்ட இருக்கு, பிதாட்ட இருக்கு, தகப்பன்ட்ட இருக்கு, இன்னொன்னு இயேசு கிறிஸ்துட்ட இருக்கு. அந்த 2 பேருக்கிட்ட உள்ள கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு இருக்க கடவுள் அப்படின்னு சொல்லி கிரீட் பண்றாரு. சரியா? அப்ப கிறிஸ்டியன் ரைட்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நமக்கு ரொம்ப தேவையானது என்னன்னா கிருபை. ஏன் தகுதி இல்லாத நம்மள டெய்லி ஆண்டவர் தகுதிப்படுத்துறாருல்ல, அதுக்கு கிருபை வேணும். இன்னொன்னு, நம்ம வாழ்ற உலகம் சமாதானத்தை கெடுக்கிற உலகம். சரியா? அதுக்கு மத்தியில தேவ சமாதானம் நமக்கு இருக்கணும். இததான் பிதாவும் தாராரு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு தாராரு. ஓகேவா? ரொம்ப அருமையா இருக்குல்ல கிரீட்டிங்ஸ். எங்க வாசிங்க பார்க்கலாம். முதல் 2 வசனங்களை யாராவது தமிழ்ல நிதானமா வாசிங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்திலுள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்குமுள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேங்க்யூ சூப்பர். ஓகேங்களாங்க? இதாங்க. அப்ப இந்த 2 வசனத்துக்கும் என்ன கொடுக்கலாம்னா இன்ட்ரோடக்ஷன். சரியா? அறிமுகம். இந்த கடிதத்தோட அறிமுகம். அதான் ஓப்பனிங் சல்யூட்டேஷன் சொல்லலாம். அறிமுகம். இப்ப 3வது வசனத்துல இருந்து ஆரம்பிச்சுட்டாருங்க. 3வது வசனத்துல 7வது வசனம் வரைக்கும் நம்ம 7 வசனம் பார்க்க முடியுமான்னு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். சரியா? ஒரு 7 வசனங்கள் வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்ப 3வது வசனத்துல எப்படி ஆரம்பிக்கிறாரு சொல்லிட்டு எடுத்தோன்னே ஆண்டவரை பிளஸ் பண்றாருங்க, துதிக்கிறாருங்க. பாருங்க, எலோகோனா ஐ பிளஸ்ன்னு அர்த்தம். அதுல இருந்து வந்தாதான் எலோகேட்டாஸ். ஓகே, எலோகேட்டாஸ். ஆண்டவரை துதிச்சு பிளஸ்ஸட். யாரு? போத்தியாஸ், பிளஸ்ஸட் பி காட். சரியா? சோ பிதாவாகிய தேவனை முதல்ல என்ன பண்றாரு? அவருக்கு ஸ்தோத்திரம். பிளஸ்ஸட்னா ஸ்தோத்திரம். சரியா? இந்த எலோகேட்டஸ் வந்து இட்ஸ் a Jewish ascription of praise to God, acknowledging God as the source of all blessing. எல்லா பிளஸ்ஸிங்க்கும் சோர்ஸ் யாருன்னா காடு தான். சரியா? அதனால ஃபர்ஸ்ட் blessed be to God. அவர் யாரு? பட்டேர் டு புரியோ ஹூமுன் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய தகப்பன், பிதா. புரியுதுங்களா? இந்த பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள உறவு அழகா சொல்றாரு பாருங்க. பட்டேர் டு புரியோ ஹேமோன் இயேசு கிறிஸ்து, இந்த ஃபாதர் ஆஃப் த லார்ட் ஜீசஸ், அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். சரியா? அப்ப கடவுளை என்ன சொல்றாருன்னா பிதாங்கிறார். ஓகே, blessed be God, the father of our Lord Jesus Christ. சரியா? So blessed be the God and father of our Lord Jesus Christ. அப்ப காடையும் பிளஸ் பண்றாரு. சரியா? அவருக்கு வந்து அவரையும் பிரைஸ் பண்றாரு. இன்னொன்னு ஜீசஸ் கிறிஸ்டையும் பிளஸ் பண்றாரு. ஓகே, பிரைஸ் பண்றாரு. சரி, இந்த ஃபாதர் யாரு? ஹோ பட்டேர் டோன் ஆக்சிரோன். ஆக்சிரோன் வாசிக்கிட்டா ஆக்சிரோன்னா இட்ஸ் ஜெனடிவ் ப்ளூரல் ஆஃப் ஐக்மாஸ், கம்பேஷன். பாருங்க, lament or sorrow which arises from the pitiful state of the object. மோசமான நிலையில இருக்கிறோம், புலம்பிட்டு இருக்கோம். சரியா? அந்த நிலையில நமக்கு இரக்கம் பாராட்டுறார். கம்பேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இட்ஸ் டிஸ்கிரைபிங் கேரக்டர் ஆஃப் காட். சரியா? ரோமன்ஸ் 12:1 இதான் போட்டிருக்கு. நோட் பண்ணீங்க, ரோமன்ஸ் 12:1 இந்த கம்பேஷன் தான் போட்டிருக்கு. சரியா? அப்ப ஃபாதர் ஆஃப், ஓகே, ஃபாதர் ஆஃப் கம்பேஷன், இல்லைன்னா மெர்சி அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ இந்த பிதா யாருன்னா இரக்கங்களின், கவனிச்சிங்களா? ப்ளூரல்ல போட்டிருக்கு, இரக்கம்னு போடல, இரக்கங்களின், கம்பேஷன்ஸ். அப்ப இரக்கங்களின் பிதா. இன்னொன்னு, இரக்கம் மாத்திரம் இல்லை, இந்த பிதா யார் தெரியுமா? தியாஸ், காட், பாசேஸ், எல்லா, பாசானா எல்லா, பாராக்ளிட்டேஸ். ஏங்க இந்த பாராக்ளிட்டேஸ் பரிசுத்த ஆவியானவர் உபயோகப்படுத்துற வேர்டுங்க. பாராக்ளிசோஸ், கம்ஃபர்ட், சகல ஆறுதல். சரியா? அப்ப இந்த பிதா யாருன்னா இரக்கங்களின் தேவன், சகல ஆறுதலின் தேவன். ஏன் இதை எப்படி சொல்லணும்? ஏன் பிதாவை போய் வந்து இரக்கத்தின் தேவன், ஆறுதலின் தேவன் சொல்லணும்னா, ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவருக்காக வாழ்ந்து கஷ்டப்படுறவங்களுக்கு, உபத்திரவப்படுறவங்களுக்கு ஆண்டவர்
உபத்திரவத்தை நல்லா அனுபவிச்சு அதுலயே நம்ம சாகணும். இல்ல இல்ல, அந்த உபத்திரவத்துக்கு மத்தியிலையும் ஆறுதல் கொடுக்குற ஆண்டவர் நம்மள்கிட்ட இருக்கிறாருங்கிறத மறந்துடக்கூடாது. உபத்திரவத்தை வச்சு நம்மளை நசுக்கிற ஆண்டவர் கிடையாது. நல்ல கவனிங்க. அந்த உபத்திரவத்தை புரிந்து கொள்ளுகிறவர், அதான் கம்பேஷன். நம்ம மேல இரக்கம் உள்ளவர். இன்னொன்னு, அந்த 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 மோசமான சாரோ, இங்கதான் போட்டிருக்கு, லேமெண்ட்னு போட்டிருக்கு, சாரோன்னு போட்டிருக்கு. அதுக்கு மத்தியில நம்மளுக்கு ஆறுதல் பண்ணுகிறவர், சகல ஆறுதல். அப்ப என்ன அர்த்தம்? ஏங்க இங்க இருக்கிறவங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க எப்பேற்பட்ட உபத்திரவத்துல மோசமான இருந்தாலும் எல்லா உபத்திரவத்திலையும் அவர் ஆறுதல் தர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையினாலதான் பாசேஸ்ன்னு போட்டிருக்கு. ஓகேவா? அப்ப அவர் யாருன்னா, blessed be the God and Father of Jesus Christ, the Father of compassions, mercies, and God of all comforts. சரி, இது ஆண்டவரை அவருடைய குணங்களை சொல்லிடுச்சு. இப்ப அவரை செயலை சொல்லணும்ல. 4 பாருங்க, 4ஐயும் படிச்சுட்டு 3 4 வாசிக்கலாம். இப்ப 4 காட்டுப்பா. இந்த இப்படிப்பட்ட தேவன் என்ன பண்றாருன்னா, இப்ப கவனிங்க, 3வது வசனத்துல அவருடைய கேரக்டரை பார்த்தோம். 4வது வசனத்துல அவருடைய ஆக்ஷனை பார்க்கிறோம். என்னங்க கம்ஃபர்ட்ங்கிறீங்க? அவர் என்னங்க பண்ணாரு? ஓ பாரா கலூன் ஏமாஸ், ஆஹா, the one who comforts us. எங்களை நம்மளை ஆறுதல் படுத்துறது அவர் தாங்க. எப்ப? எப்பி பாசே, பாத்தீங்களா? திருப்பி வருது, பாசே, பாசாலும் ஆள் டே திலிப்சை. திலிப்சைனா ட்ரிபுலேஷன், சரியா? திலிப்சை. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு. ப்ரெஷர், இதுக்கு எழுதிங்க. ப்ரெஷர், அஃப்ளிக்ஷன், கிரஷிங். பா, வீக்ல போட்டிருக்கு கிரஷிங். சொல்லுவோம் தெரியுமா? அண்ணே, வாழ்க்கையில் அப்படியே நசுங்கி போன மாதிரி இருக்குண்ணே, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, தாங்க முடியலண்ணே. அந்த வேர்டு தான் ட்ரிபுலேஷன், சரியா? அப்பேற்பட்ட நேரத்திலையும் நமக்கு என்ன பண்றாரு? கம்ஃபர்டர்னு பேர் வச்சில்ல, நம்மள கம்ஃபர்ட் பண்றாருன்னு போட்டிருக்கு பாருங்க. 4வது வருஷம் எப்படி ஆரம்பிக்கணும்? ஓ the one who comforts. எப்ப? in all our tribulation. சரியா? எல்லா உபத்திரவங்களிலும். சரியா? கேமுன்னா நம்முடைய, சரியா? அப்ப நல்லா கவனிங்க, எழுதிக்கிங்க. ட்ரிபுலேஷன், எல்லா வகையிலையும் உபத்திரவங்கள் நமக்கு இருக்குங்க. அதனாலதான் திருப்பி சொல்றேன், இந்த காலத்துல இந்த உபத்திரவம் இருக்காது, பிரச்சனை இருக்காது. ஏன் பவுல் அவ்வளவு உபத்திரவங்களை சகிச்சார? இப்ப தெரியுதா ஏன் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல உபத்திரவத்தை பத்தி எழுதுறாருன்னு? இந்த சோகால்டு பிரசங்கிமார்கள் இதை பத்தி அந்த காலத்துல பேசவே மாட்டாங்க. ஆனா பவுல் தெளிவா, ஒரு உண்மையான அப்போஸ்தலனா, ஊழியக்காரன், ஆண்டவருக்கு அழைக்கப்பட்டு ஊழியம் செய்வானா, அவனுக்கு துன்பங்கள், உபத்திரவங்கள் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். அதனால அந்த உபத்திரவத்துல எங்களை ஆறுதல் படுத்துகிறவர். 1 கம்ஃபர்ட். இன்னொன்னு, அவரால் முடியும். அவரால் என்ன பண்ண முடியும்? ஆறுதல் படுத்துகிற தேவன். பாரா கெலை, டு கம்ஃபர்ட். இப்பயும் ஆறுதல் படுத்த முடியும். யார? டூஸ், தோஸ். அடுத்தது காட்டுங்கப்பா. யாரு ஆறுதல் படுத்த முடியும்? அடுத்தது போங்கப்பா. பேப்டிஸ்ட், அடுத்தது காட்டுங்க. பாரா கெலை, டூஸ், என் பாசே திலிப்சை. எல்லா உபத்திரவங்களிலையும் அகப்பட்டிருக்கிறவங்களுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? ஆறுதல் அளிக்க முடியும். அவரால் முடியுங்கிறது தான் ஏபிள். ஓகே, டுனா மைன் போட்டுல டுனா செய்ன்னு சொல்லி அவரால் முடியும். டயாட்டேஸ், பாராக்லிசேஸ், திருப்பி வருது பாருங்க. த்ரூ த கம்ஃபர்ட். அப்பேற்பட்ட ஆறுதல் தான். ஆறுதலால இப்ப பவுல் தான் அனுபவத்தை சொல்றாரு பாருங்க. கேஸ் விச் பாரா கெலு மெத்தா. ஏங்க, we are comfortedங்க. அதனாலதாங்க நாங்க ஆறுதல் படுத்தப்பட்டோம். அவுட் ஆஃப் ourselves, நாங்களே ஆறுதல் படுத்தப்பட்டோம். யாரால? அந்த ஹூப்போனா ஏஜென்ட். யாரால? பை டூத்தியோ, பை காட். சரிங்களா? அப்ப 4வது வசனத்துல அவர் சொல்றது என்னன்னா, who comforts us, okay, God of all comfort, comforts us in all our affliction, so that we may be able to comfort. மற்றவங்களையும் நாங்க என்ன பண்ண முடியும்? கம்ஃபர்ட் பண்ண முடியும். எப்பேற்பட்ட அஃப்ளிக்ஷன்ல இருக்கிறவங்களையும் நாங்க கம்ஃபர்ட் பண்ண முடியும். ஏன்? அந்த கம்ஃபர்ட்டை நாங்க அனுபவிச்சிருக்கோங்க. வித் கம்ஃபர்ட் வித் which we ourselves are comforted by God. இப்ப புரியுதா? முதல்ல அந்த ஆறுதலை எங்க ட்ரிபுலேஷன்ல நாங்க அனுபவிச்சோம். எங்க சஃபரிங்ஸ்ல நாங்க அனுபவிச்சதுனால அந்த நாங்க பெற்ற இந்த ஆறுதலை
மற்றவர்களுக்கும் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் எங்களை சரியா ஏபிள் பண்ணியிருக்கிறார். We are able to comfort those who are okay in trials and tribulation, in problem, in pressure, because we are being comforted by God in our pressures. புரியுதா? அததான் உங்களுக்கு 4வது வசனத்துல சொல்றாரு. சரிங்களா? எங்க 3ஐயும் 4ஐயும் வாசிங்க. 3 and 4 நிதானமா பொறுமையா வாசிங்க. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். கவனிச்சிங்களா? ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. நாங்க இந்த ஆறுதல் அனுபவிச்சதுனால, உபத்திரவப்படும் போது ஆண்டவர்கிட்டேருந்து நாங்க இந்த ஆறுதல் அனுபவிச்சதுனால உங்களையும் நாங்க ஆறுதல் படுத்த முடியும், அதே தேவனுடைய ஆறுதல்னால. சரியா? அப்ப 4வது வசனம் ரொம்ப தெளிவா போட்டிருக்குது. நம்முடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் பவர்ஃபுல் செர்மன். நீங்க என்னதான் கத்தி பிரசங்கம் பண்ணாலும் உங்க வாழ்க்கையிலேருந்து நீங்க சொல்லுகிற அனுபவிச்ச அந்த அனுபவம் இருக்கு பாத்தீங்களா, அது பவர்ஃபுல். அதுதான் 4வது வசனத்துல ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு 3வது வசனத்துல அதை எப்படி பவுல் அனுபவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறாரு. இப்ப புரியுதா ஏன் உபத்திரவத்தை பத்தி பேசுறாருன்னு? ஏங்க வேற ஏதாவது பத்தி பேச வேண்டியதுன்னா, கடவுள் எவ்வளவுலாம் அவருக்கு பேர்லாம் இருக்கு. ஏன் 4லையும் 5லையும் அவர் ஆறுதல் படுத்துகிறவரு, அவர் உபத்திரவத்துல ஆறுதல் செய்கிறவரு, எங்களுக்கு அப்படின்னு ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லணும்? சகல உபத்திரவத்தை பத்தி ஏன் பேசணும்? ஏன்னா பவுல் எல்லா உபத்திரவத்தை அனுபவிச்சார். உபத்திரவத்தை அனுபவிச்ச அதே பவுல் சரியா ஆண்டவருடைய ஆறுதலை அனுபவிச்சார். 5வது வசனம் போட்டி விளக்குறார். பிகாஸ் பத்தோஸ் ஈவன் ஆஸ் பெரிசையோன்னா அபவுண்ட் பெருகிறது. எது? தா பத்தே மெட்டா. இந்த பத்தாஸ்னாலே ஃபீலிங் சஃபரிங் அர்த்தம். பத்தாஸ் சரியா? அதுல இருந்து வந்ததுதான் சிம்பதி, எம்பதி. இந்த பதின்னு கிரீக்ல தமிழ்ல முடியுது, சாரி இங்கிலீஷ்ல முடியுது இல்ல, இங்க இருந்து வந்ததுதான் பத்தாஸ் சரியா? பத்தே மெட்டான சஃபரிங்ஸ். டு கிறிஸ்து, யாருடைய சஃபரிங்? கிறிஸ்துவுடைய சஃபரிங்ஸ் பெருகுது. அப்ப 5வது வசனம் என்ன சொல்றாருன்னா, ஃபார் வி கிரைஸ்ட் சஃபரிங்ஸ் பெருகுது. யாருக்கிட்ட? ஏய்ஸ் ஹேமாஸ், எங்கள்கிட்ட. ஏங்க அப்ப கிறிஸ்துவ இங்க உதாரணமா கொண்டு வர்றாரு. எதுக்கு? ஆசீர்வாதங்களுக்கு இல்ல. இப்ப எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதம், தீர்க்க தரிசனம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, கிரைஸ்டோட சஃபரிங் ஓகே அபவுண்ட் ஆயிருக்கு. சரியா? சஃபரிங் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் அபவுண்ட். அதனால கூட்டாஸ் டயா டு கிறிஸ்டோ. சரியா? சோ த்ரூ கிரைஸ்ட். 5வது வசனம் பார்த்துட்டு இருக்கேன், நான் இதுல இருந்து வாசிக்கிறேன். பேப்டிஸ்ட் ஸ்கிரீனை காட்டுங்கப்பா. 5வது வசனத்துல போட்டி கத்தோஸ் பெரிசையோ டா ஓகே பத்தே மெட்டா டு கிரைஸ்டோ எய்ஸ் ஹேமாஸ் அவுட்டாஸ், அதே மாதிரி டயா டு கிறிஸ்டோ பெரிசையோ. என்ன சொல்றாரு? அதே மாதிரி த்ரூ கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினால எது சஃபரிங்ஸ் பெருகிற மாதிரி, அதே போல அந்த அதே போலங்கிற வேர்டுக்கு தான் கூட்டாஸ். as டயா டு கிறிஸ்டோ பெரிசையோ, எதுவும் அபவுண்ட் ஆகுது. காய் ஹே வந்துருச்சு பாருங்க, பாராக்ளிசிஸ் ஹேமூன். அப்ப சஃபரிங்ஸ் அதிகமாக ஆறுதலும் அதிகமாகுது. புரியுதுங்களா? 5வது வசனத்துல பால் மேக்ஸ் இட் வெரி கிளியர். அப்படின்னா தயவுசெய்து நினைக்காதீங்க, ஆண்டவர் நம்மளை நொறுக்கி தள்ளி ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான்டா இந்த வீட்டுல பிரச்சனையும் வேலை செய்யற இடத்துலயும் பிரச்சனையை கொடுத்து என்ன வாட்டுறாரா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நம்மளை என்னதான் ஆண்டவர் வாட்டினாலும், வீட்லயோ வேலை செய்யற இடத்துலயோ சமுதாயத்திலயோ என்னதான் உபத்திரவப்பட்டாலும், அந்த உபத்திரவத்துக்கு மத்தியில ஆண்டவர் நமக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர். இத பவுல் அனுபவிச்சிருக்கிறாரு.
இன்னொன்னு, ஆறுதல் பண்றதுனால சஃபரிங் போயிருமான நல்லா கவனிங்கய்யா. ஆறுதல் பண்றதுனால சஃபரிங் எல்லாம் போகாது. சஃபரிங்ல இருந்துகிட்டு தான். ஆனா ஆண்டவருடைய சஃபரிங், உங்க சஃபரிங்ஸோட இன்டென்சிட்டி அதிகமா இருந்தா ஆண்டவர் கொடுக்கிற இரக்கமும் அவருடைய ஆறுதலும் அதிகமா இருக்கும். அந்த அதிகம் தான் அபவுண்ட். பெரிசையோன்னு போட்டிருக்கு பாத்தீங்களா 5ல, கத்தோஸ் பெரிசையோ. அப்படியே அடுத்தது காட்டுங்கப்பா 5வது வசனத்திலே. அதே பெரிசையோ திருப்பி வருதா பாருங்க, கீழே வருது பாருங்க, பெரிசுயை. புரியுதா? அங்க வந்து பெரிசையோ பெருகுது. எது பெருகுது? கிறிஸ்துவின் பாடுகள் உங்கள்கிட்ட பெருகிற மாதிரி இங்க எது பெருகுது? அவருடைய கம்ஃபர்ட்டும் பெருகுது. புரியுதுங்களா? அந்த மேத்தமேட்டிக்ஸ் புரியுதா? கொஞ்சம் உபத்திரவம்னா கொஞ்சம் ஆறுதல், அதிகமான உபத்திரவங்கள் பட்டா அதிகமான ஆறுதல். சரியா? அதுதான் we share abundantly in Christ's sufferings, so through Christ we share abundantly in comfort also. எங்க 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏன்னா 6 ரொம்ப பெருசா இருக்கு. 5 வாசிங்க தமிழ்ல. எப்படியெனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. போதும். நான் கொஞ்சம் பிரேக் கொடுக்கலான்னு விரும்புறேன். சரியா? பேப்டிஸ்ட், யூ கேன் ஷோ மை ஃபேஸ். கிறிஸ்துவனுடைய பாடுகள் பவுலும் தீமோத்தேயு அவங்க குரூப்ல அவங்களோட பெருகினது மாதிரி அதிகமா இருந்துச்சு. அப்ப கிறிஸ்துவோடைய பாடுகள் அதிகமா பவுல் அவங்களுடைய ஊழியம் செய்றவங்களாம் அனுபவிச்சிருக்காங்க. அனுபவிச்சவங்க ஆறுதலையும் அவங்க அனுபவிச்சதுனால பெருகுது அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. சரியா? ஓகே. பேப்டிஸ்ட், யூ கேன் ஷோ மை ஃபேஸ். க்ளோஸ் ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, ரைட். ஃப்ரெண்ட்ஸ், 5 வசனங்கள் பார்த்துட்டோம். நம்ம ஒன்றமோ ஓட வேண்டாம். சரியா? நம்ம ஓடிலாம் அந்த இதெல்லாம் முடிக்கணும் இல்லை. இன்னும் 2 வசனங்கள் நம்ம பார்த்து முடிப்போம். 6 and 7 ஷுவரா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். சொல்லுங்க, வாட் இஸ் த லெசன் யூ ஹவ் லர்ன்ட்? ஏதாவது ஒரு லெசன் என்ன கத்துக்கிட்டீங்க? ஆமா, தமிழ்ல சொல்லுங்க. இல்ல ஏதாவது புரியல, டவுட்னா கேளுங்க. இல்ல ஏதாவது ஆட் பண்ணணும் விரும்புனீங்கன்னா சொல்றதுன்னா நீங்க சொல்லுங்க. டைம் ஃபார் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டிஸ்கஷன். இல்ல இப்ப உள்ள கரண்ட் மினிஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணி கூட நீங்க பேசலாம். சொல்லுங்க. யாரும் இல்ல சார். அதாவது நான் அன்னைக்கு என்ன நினைச்சதுன்னா, அந்த உபத்திரவத்தை தான் நினைச்சது. உபத்திரவத்தினாலே ஆறுதல் பெருகுதுன்னு சொன்னீங்கல்ல. நாங்க அன்னைக்கு அததான் யோசிச்சுட்டே இருந்தோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆறுதல் பண்ணாலும் ஆறுதலே பண்ண முடியாத, பண்ணிக்கவே முடியாத லெவல்ல தான் இருக்கோம். வேலை இடத்திலும், இங்க வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனைகள். உண்மையிலே முடியாது. தாங்கவே முடியாது. இப்ப நீங்க சொன்ன வசனம் நான் மனசுல அதே தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க அதே தான் சொல்றீங்க. இத கண்டிப்பா சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. இரக்கங்கள், அவருடைய இரக்கங்களும் பெரிதா இருக்குதுன்னு இப்ப நல்லா புரியுது. உண்மையிலே அந்த ஆறுதலும் இரக்கங்களும் இன்னும் அதிகமா தான் வேணும். இந்த கஷ்டம் அவ்வளவு அதிகமா இருக்கு. அதனாலதான் சிஸ்டர் எல்லாம் கவனிங்க, சகல எல்லா, ஏன் ஒரு பாட்டுல இல்ல, நம்ம உபத்திரவம் எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு பெருசா அவருடைய ஆறுதலுக்கும் அவர் திராணி உள்ளவர். ஹி இஸ் ஏபிள். அதனால பிரச்சனையை பெருசாக்கி பார்க்கிற அதே நேரத்துல ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு பெருசாக்கி பார்க்கும்போது பிரச்சனை சின்னதாகும். பிரச்சனை இந்த சென்ஸ், அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் ஆறுதலுடைய டிகிரி அதிகமாகும். புரியுதுங்களா? இரக்கங்களுடைய டிகிரி என்ன கேட்டீங்கன்னா இதுல வந்து விசேஷமா கம்ஃபர்ட் தான். எல்லாருக்குமே கம்ஃபர்ட் வேணுங்க. சரிங்களா? அதனாலதான் சகல ஆறுதலின் தேவன், அந்த சகல வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. ஃபாதர் ஆஃப் ஆல் கம்ஃபர்ட்ஸ் போடும். சரிங்களா? தேங்க்யூ சிஸ்டர். அப்படின்னா என்னன்னா, எந்த உபத்திரவத்துக்கும் அவர் ஆறுதல் கொடுக்காம இருக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுங்க. அவர் God is able to comfort in all our sufferings and afflictions. சரிங்களா? ஓகே. Anybody else? வேற யாராவது? Then why does the suffering does not go away, brother? Jaysilan here. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. எழுதிங்க. Sufferings shape the saints.
விசுவாசிகளை உருவாக்குகிறது, தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியர்களையும் உருவாக்குறது தான் சஃபரிங்ஸ். சஃபரிங்ஸ் இல்லைன்னா தேவனுடைய குணங்களை பிரதிபலிக்க முடியாது, முதிர்ச்சியா வளர முடியாது. ஆண்டவரே இந்த சோதனைகளையும் பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் அனுமதிக்கிறார். யோபு கேட்டிருக்கலாமே, ஏதோ ஒண்ணு கொடுத்தா பரவாயில்ல ஆண்டவர், கேட்கலையே. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். He knows. And he was comforted by God, in fact. ஆனா அதுல லேமெண்டேஷன்லாம் இருக்கும், புலம்பல் இருக்கும், கட்டாயம் இருக்கும், லேமெண்ட் இருக்கும், ஓகே, சாரோ இருக்கும். அழுகிறதுலாம் ஆம்பளத்தனம் பொம்பளத்தனம்னு சொல்லாதீங்க. அழுகிறது தப்பே கிடையாது, தாராளமா அழுவும். அழுகிறதுக்கு பத்தியே ஒரு புக் இருக்கு, புலம்பல்னே ஒரு புக் பைபிள்ல ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு. தப்பே கிடையாது. அழுகிறது கோலத்தனம் யார் சொன்னது? ஏங்க நம்ம ஹியூமன் பீயிங்ஸுங்க, எனக்கு சொந்தமானவங்க நான் இழந்துட்டேன்னா நான் அழுவுவேங்க. ஆனா அந்த அழுகை என்னதான், நம்பிக்கை இல்லாம அழாதபடிக்கு துக்கத்தில் அழுகிறது நல்லது. பட் நம்பிக்கையற்றவள் அழக்கூடாது. என்ன நம்பிக்கை? அதான் கம்ஃபர்ட், இந்த ஹோப், ஹோப் ஆஃப் ரெசரக்ஷன். சரிங்களா? அதனால ஆண்டவர் ஒருவேளை பிரச்சனையில ஆறுதலும் கொடுப்பாருன்னு, அந்த பிரச்சனைய ரிமூவ் பண்ணுவாருன்னு. ஆனா ரிமூவ் பண்ணோன்னு உடனே பிரச்சனையே இருக்காதுன்னு யோசிக்காதீங்க. அடுத்த பிரச்சனை வாசல்ல 2 இருக்கும், அது வரும் உள்ள. சரிங்களா? அதனால உபத்திரவங்களை வச்சு ஆண்டவர் நம்மள கிரஷ் பண்ணாருன்னா என்ன அர்த்தம்னா, அந்த கிரஷிங்லையும் கம்ஃபர்ட் ஆண்டவர் கொடுப்பாரு. சரிங்களா? நான் பேசிடலாம், அனுபவிக்கும் போது. But Father of all comforts. Anybody else? Vera? Thank you, brother. Thank you. Anybody else? Feel free, please. No question is silly. சரிங்களா? எந்த கேள்வியும் மத்தவங்க தான் நினைப்பாங்களே யோசிக்காதீங்க. ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ. நீங்க கேட்கும் போதுதான் தெளிவு இன்னும் கிடைக்கும். சரியா? இன்னும் யாராவது ஒருத்தருக்கு நான் டைம் தரேன். நீங்க கேட்கலன்னா நான் வேணா கொஸ்டினை மூட் பண்ணிட்டான். கேன் ஐ மூட் த கொஸ்டின்? இன்னைக்கு இப்பேற்பட்ட பிரசங்கங்களை கேட்குறீங்களா, உபதேசங்களை கேட்குறீங்களா உங்க சபையில, உங்க ஐக்கியத்துல? ப்ளீஸ் ஷேர். நீங்களா சர்ச்சுக்கு போறவங்க தானே, சர்ச் பேர்லாம் சொல்ல வேணாம், லாஸ்ட் பேர்லாம் சொல்லாது. இப்பேற்பட்ட பிரசங்கங்களை கேட்டிருக்கீங்களா? உபதேசங்களை Very rare in Pentecostal churches. Very rare in Pentecostal churches, brother. Pentecostal churches, மத்த சர்ச்சஸ்லாம் இருக்குதா? மத்த churches எல்லாம் it's not too much. At least they do not talk about prosperity continuously. But ஒரு வகையில உங்களுடைய கூற்ற ஒத்துக்கிறேன். இப்ப வருது 40 நாள் சிலுவையை பத்தி தான் பிரசங்கம் பண்ணணும். அருமையான வாய்ப்பு. சிஎஸ்ஐ திருச்சபைகள்ல தான், சிஎஸ்ஐ திருச்சபையில மட்டும்தான் இதை பண்றாங்களே தவிர not in any of the so-called Pentecostal churches. Sorry, brother, I am so blunt. I don't want to. இல்ல I partially agree. நீங்க சொன்னது உண்மைதான். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நான் சிஎஸ்ஐ சப்போர்ட் பண்ணல, பட் சிஎஸ்ஐல இந்த 40 நாட்கள்னு சொல்லி இயேசு கிறிஸ்துடைய பாடுகளையும் சிலுவைகளையும் தியானிச்சு அதை நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வலியுறுத்துறாங்க. பார்த்தீங்களா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். டீச்சிங்ஸ் ஆர் எம்பசைஸ்ட். பெண்டகாஸ்டைஸ்லயும் பேசுறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதிகமான அழுத்தம் இல்லை, இந்த உபதேசம் அதிகமான அழுத்தம் இல்லை. எல்லா இடத்துல என்ன தெரியுமா, கஷ்டமா, உபத்திரவமா, இப்படிதான் கேள்வி கேட்டு வாருங்கள், உங்களுக்கு இதெல்லாம் இருக்காது, இப்படிதான் சொல்லி 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 நம்மளை எல்கேஜி மாதிரியே வளர்க்குறாங்க. சரியா? எனிபடி எல்ஸ்? வேற யாராவது பேசாதவங்க யாராவது கொஞ்சம் பேசுங்கப்பா ப்ளீஸ். 13 பேர் இருக்கீங்க, வேற யாராவது பேசுறீங்களா? சமாதானமா தேவன்ட்ட மட்டும் சொல்லுங்க சார். வில்சனா சொல்லுங்க சார். அப்ப உபத்திரவத்தின் மூலியமா ஆண்டவர் நம்மள உருவாக்குறாரு, அந்த அனுபவத்தை நமக்கு கொடுத்து நம்மள
நர்ச்சர் பண்றாருன்னு எடுத்துக்கலாமா சார் அது வந்து? டெஃபினெட். ஆமா. ஒவ்வொரு தகப்பன் திட்டியாத புத்திரன் யாராவது உண்டான்னு கேட்கிறாரு. டிசிப்ளின் பண்ணுவார். டெஃபினெட். அதே மாதிரி இல்ல, வாட் யூ செட் இஸ் எக்ஸாக்ட்லி ரைட். கரெக்ட் சார். ஓகே கேரளின் சார் யாரோ கேட்ட மாதிரி தெரியுது. சொல்லுங்க, யாரோ ஒரு லேடி பேசுன மாதிரி இருந்துச்சு. கேளுங்க, ஃபீல் ஃப்ரீ டு டாக். கிருபையும் சமாதானமும் தேவனிடத்துல இயேசு கிறிஸ்துன்னு மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. பிதாவாகிய தேவனிட்டையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரெண்டு பேர்த்தையுமே இருக்கு. காயின்னு போட்டு பாருங்க. ஓகே, ஆமா டெஃபினட்டா கிருபை சமாதானம் இந்த கஷ்டமான சூழ்நிலையில, உபத்திரவத்தின் சூழ்நிலையில கட்டாயம். ஏற்கனவே நம்ம எய்ரேனேன்னு பார்த்தோம், பீஸ். இந்த இடத்துல கம்ஃபர்ட்னு பார்த்தோம், பாராக்ளிட்டேஸ். அந்த எய்ரேனே பாராக்ளிட்டேஸ் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு. கம்ஃபர்ட், ஓகே. ஸோ சமாதானமும் ஆறுதலும். ஏன்னா நம்முடைய தேவனே பை நேச்சர் அவர் அப்படிப்பட்டவர். சரிங்களா? பரவாயில்ல, குட். ஓகே, we are closing. இதோட முடிச்சிடும், 8 ஆயிடுச்சு. வேற ஏதாவது பேசுறதுன்னா பேசுங்க. 5வது வருஷத்தோட க்ளோஸ் பண்ணிடுவோம். சரியா? இப்ப நான் 6 எடுத்தேன்னா 6 ரொம்ப பெருசு. நோட் பண்ணிக்கலாம். 5ஓட முடிச்சிருக்கேன். அடுத்த வாரம் வாங்க, நம்ம 6 பார்க்கலாம். ஆனா நல்ல ஒரு அருமையான பாடம் நமக்கு இன்னைக்கு வந்துச்சு. ரொம்ப பவர்ஃபுல்லா. என் கஷ்டத்தை கடவுளே புரிஞ்சுக்க முடியாது. எங்க பார்த்தாலும் ஒரே கஷ்டம், உபத்திரம் இருக்குது. ஆண்டவர் கண்மூடித்தனமா இருக்கிறாரு, என்னை கண்டுக்க மாட்டுறாரு. சரியா? God is away from me. இதெல்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க. நம்முடைய எல்லா உபத்திரவத்தையும் பாடுகள் எல்லா பாடுகள் உபத்திரவங்களுக்கு மத்தியிலையும் ஆண்டவராக ஆறுதலும் சமாதானமும் கொடுக்க முடியும். He is able. இந்த கான்ஃபிடன்ஸும் இந்த நாலேஜும் இந்த தெளிவும் கிளாரிட்டி அண்ட் கன்விக்ஷன் டெஃபினட்டா எல்லாருக்கும் வரணும் சொல்லிடாரு. ஆனா கலக்கத்துல சொல்லுவோம், மனக்கலக்கத்துல சொல்லுவோம், கடவுள் ஏன் இப்படி பண்றாரு, என் குடும்பத்துல தான் அனுமதிக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில மாத்திரம் இப்படி இருக்கிறாரு. மத்தவங்க எல்லாம் பாருங்க, சரி நிறைய நேரம் அப்படி பண்ணி என்ன பண்ணுவோம், கடவுளை மட்டுப்படுத்தும், நம்ம பிரச்சனையை பெருசா அப்படி பண்ணாங்க. May our faith increase as we depend on the very character of God, who is of all concerns. All concerns. சரிங்களா? அதனாலதான் பிலிப்பியர் 4:6 போடுறோம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஏன் அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. எப்படி சிஸ்டர் பிரதர் இவ்வளவு பிரச்சனையில நீங்க அமைதியா நல்ல கூலா இருக்கீங்க? நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. We cannot comprehend, understand peace which transcends, goes above all our understanding, human understanding. சரிங்களா? In God our heart in Christ Jesus. இருதயங்களையும் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பார்த்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:6 வாசி. சரிங்களா? அதனால no situation, no sorrow, no tribulation, no problem is too far for God to comfort. இல்லை, அப்படி இல்லை. அதனால ஆதரவு கொடுக்க முடியாது. பாட்டு ஒண்ணு எழுதுறாங்க தெரியுமா, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் சாகணும்னு. கடவுள் மனுஷனாதான் பிறந்தார், நம்மள மாதிரி பாடுகள் அனுபவிச்சார். சரிங்களா? இயேசு கிறிஸ்து அனுபவிக்காத பாடுகளா சொல்லுங்க? உபத்திரவங்கள எல்லாத்தையும் அனுபவிச்சு நமக்கு ஒரு முன்மாதிரியை வச்சுக்கணும். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி நமக்கு மாதிரி இங்க எழுதுனா பாடுகளை பற்றி சொல்லும் போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைட். எனி கொஸ்டின்? கடைசி யாராவது ஒருத்தர் பேசணும்னா பேசுங்க, நம்ம ஜோ மணி. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புறேன். என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் 2 இயர்ஸா கிட்னி டோட்டல் ஷட் டவுன்ல இருந்து சஃபர் பண்றாரு. ஒன்ஸ் இன் 3 days அவர் டயாலிசிஸ் போகணும். குடிக்கிற தண்ணி 800 ml மேல குடிக்க கூடாது, இன்க்ளூடிங் அவர் எடுக்கிற டேபிளுக்கு கூட. ஆனா
இவ்வளவு உபத்திரத்தின் மத்தியிலையும் அவர்கிட்ட எப்போ பேசினாலும் he'll be bubbling with energy. அவர் ம். சொல்லுவாரு, ம். கடவுள் எனக்கு பெரிய அற்புதங்களை செஞ்சிருக்காரு. எங்க முதலாளி நீ வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. ஃபைனான்ஸுக்கு ம். எந்த ப்ராப்ளமும் இல்ல. ம். அது அந்த வெயிட்டிங் லிஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்பவும் எந்த நேரத்துலயும் நடந்துரும். ஒரு நெகட்டிவ் தாட்டும் பார்க்க முடியாது. அப்ப சரிதான். இவ்வளவு உபத்திரவத்துக்கு மத்தியில ஒருத்தர் இருக்க முடியுதுன்னா, அது அந்த கடவுள் மேல வச்சிருக்க அந்த அசையாத நம்பிக்கை, அந்த உபத்திரவத்தின் மத்தியில. உண்மை அதுதான் உண்மைண்ணா. ம். ராணா, ம். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. பவர்ஃபுல் டெஸ்டிமனி அண்ணா, பவர்ஃபுல் டெஸ்டிமனி. 5வது வசனத்துல இருக்கிற வார்த்தையை மாத்திரம் நான் கிரீக்ல பார்த்தேன். இப்ப அதை நான் சொல்லி முடிச்சிட்டா. பத்தேமா சஃபரிங் டு கிறிஸ்து டு ஃபாலோ கிரைஸ்ட் எழுதிங்க. டு ஃபாலோ கிரைஸ்ட் இஸ் டு ஃபாலோ ஹிம் இன் டு சஃபரிங்னு போட்டிருக்கு. ஃபாலோயிங் கிரைஸ்ட்னாலே ஃபாலோயிங் சஃபரிங்னு போட்டிருக்குங்க. ஃபாலோ கிரைஸ்ட், டு ஃபாலோ கிரைஸ்ட் இஸ் டு ஃபாலோ ஹிம் இன் டு சஃபரிங். அதனாலதான் ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக். த கிராஸ் இஸ் பிஃபோர் மீன்னு சொல்றோம். கிராஸ்னா என்ன? சஃபரிங் பிஃபோர் மீ. சரியா? அதனால இன் திஸ் disciples must expect, disciplesனா நீங்களும் நானும், must expect to be identified with the master. நம்முடைய மாஸ்டரோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணணுமா? எதுல? துன்பத்திலையும் பாடுகள்லையும் உபத்திரவங்கள். சரிங்களா? ஐடென்டிஃபை. Brother, can you repeat this once again? திருப்பி வாசிக்கிறேன். டு Can you ஃபாலோ repeat the whole thought? அந்த thought மட்டும் நீங்க எனக்கு கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. பண்றேனா. To follow Christ is to follow him into suffering. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதனா அவருடைய பாடுகளை நாம் அனுபவிப்பதுன்னு அர்த்தம். Believers must expect to be identified with his master. நம்முடைய மாஸ்டர் யாரு? அவர்தானே. அவரை அப்படியே அவருடைய சஃபரிங்ல ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? So we are called to identify our life with Christ Jesus, who is our master. Okay. Thanks, brother. Thank you. Zomanoma. Akka, Pushpalata akka, can you lead us in prayer akka? Yes. Please akka. சகலவிதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு நேரிடுகிற பாடுகளை எங்களை பக்குவப்படுத்தி நீர் விரும்புகிற பாத்திரமாக வணையும்படி நீர் எங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறீர் என்கிற சத்தியத்தை இந்த நாளிலே கற்றுக்கொள்ள நீர் கிருபை தந்தீர். நாங்கள் பாடுகளை கண்டு பயப்படாதபடி நீர் பட்ட பாடுகளின் பார்வையிலே அது ஒன்றுமில்லை என்பதை உணரவும், உம்மை போல மாறும்படி எங்கள் வாழ்க்கையிலே நீர் சித்தம் கொண்டு எங்களை உருவாக்குகிறீர், மறுரூபப்படுத்துகிறீர் என்பதை உணரவும் கிருபை தாரும். எங்களை அருமை ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. God, thank you akka for your meaningful prayer. Okay friends, thank you. Bye bye. Next Wednesday பார்ப்போம். சரிங்களா? Thank you. God bless you.